श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनकशङ्करो देवः तं वन्दे ஸ்ரீ குருப்பியோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரம். சுபதினம். இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில ஏ கன்னியாகுமாரி வெடட் டு வயலின் என்ற படத்திலிருந்து ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கர்நாடக இசை உலகில் பெண்களின் பங்களிப்பு என்பது நிறைய இருந்திருக்கு. ஆனா அது வாய்ப்பாட்டு வோக்கல்ல தான் அது ரொம்ப ஜாஸ்தி. நம்ம வெட்டரன்ஸ்னு சொல்ற எம்.எஸ். சுப்புலட்சுமி, எம்.எல். வசந்தகுமாரி, டி.கே. பட்டம்மாள், பிருந்தா முக்தா, ராதா ஜெயலட்சுமி, இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய வெரி பாப்புலர் ஃபீமேல் வோக்கலிஸ்ட், இவங்கெல்லாம் அவங்களுடைய கண்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் கர்நாடிக் மியூசிக் இஸ் இம்மென்ஸ். பட் அக்காம்பனட்ஸ் அப்படின்னு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல பார்த்தாக்க அது அவ்வளோ பேர் கிடையாதுன்னு தான் நம்ம சொல்லணும் பெண்மணிகள்ல. இன்ஃபேக்ட் லய சைட்ல பார்த்தாக்க ஆல்மோஸ்ட் யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும், எக்ஸப்ட் அ ஃபியூ யூனிக் கேசஸ். பட் வயலின்ல சில பேர் இருக்கிறார்கள் கொஞ்சம் தான், பட் இருக்கிறார்கள். உடனே ஞாபகத்துக்கு வருது எக்ஸ்டீரியர்ஸ் டி ருக்மணி அவர்கள். இப்பொழுது இன்னைக்கும் வெரி சீனியர் அண்ட் லெஜெண்டரி வயலினிஸ்ட் எடுத்துட்டாக்க அது ஏ கன்னியாகுமாரி அவர்கள். அப்கோர்ஸ் லால்குடி விஜயலட்சுமி அவர்களும் நன்றாக வயலின் வாசித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ இந்த படம் ஏ கன்னியாகுமாரியை பற்றிய படம். ஏ கன்னியாகுமாரி அவர்களுக்கு மிகவும் அபூர்வமான பல குணங்கள், கிரெடிட்ஸ் சொல்லுவோமே, அது ரொம்ப நிறைய. முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா எம்எல்வி ஏ கன்னியாகுமாரி காம்பினேஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஹிட்டா பல வருடங்கள் இருந்தது. பிறகு சாக்ஸபோன் கதிரி கோபால்நாத்துக்கும் கன்னியாகுமாரி அந்த காம்பினேஷனும் பெரிய கிரவுட் புலர் அப்படின்ற கான்செப்ட்ஸாக இருந்தது. அதே மாதிரி ஏ கன்னியாகுமாரி அவர்கள் பல சீனியர் வோக்கலிஸ்ட்க்கு அவங்க வாசிச்சிருக்காங்க. முக்கியமா சொல்லணும்னாக்க ஒரு மிகப்பெரிய சங்கீத சிஷ்ய பரம்பரையை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. இன்னைக்கு நன்றாக வயலின் வாசிக்கக்கூடிய நிறைய வித்வான்கள் ஏ கன்னியாகுமாரிகளுடைய ஸ்கூலில் இருந்து உருவானவர்கள் தான். பர்சனலா பார்த்தாக்க தன்னை முழுமையாக ஆன்மீகத்தில் ஈடுபடுத்திக் கொண்டு ஒரு துறவி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர் என்றால் அது மிகையாகாது. அவங்களை பற்றிய படம் அது எஸ். கல்யாணராமன் அவர்களை பற்றிய படங்கள் எடுத்த கல்யாணராமன் அவர்களுடைய ஒன் ஆஃப் தி சீனியர் டிசைபிள்ஸ் ஸ்ரீமதி பிருந்தா வெங்கட்ரமணன் அவர்கள் தான் இந்த ஏ கன்னியாகுமாரி படத்தை எடுப்பதற்கும் எனக்கு ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்தார். அந்த ஸ்ரீமதி பிருந்தா வெங்கட்ரமனுடைய இரண்டாவது மகன் இஸ் a very senior disciple of A. Kanyakumari, Sanjeev nu per. With this information, let us now move over to A. Kanyakumari wedded to violin. Why? Why not? Why not me? Why not me now? If these are the stepping stones towards the spirit of creativity and success, Avasarala Kanyakumari is the very embodiment of this spirit. She has enthralled the audience, I'm sure, all over the world. A dedicated service to create an interest and a good taste amongst the younger generation. I congratulate her for her enthusiasm.
ஒரு ராசியான கை அப்படின்னு சொல்லுவாள். ஸோ அவள் வாசித்த அந்த ஃபர்ஸ்ட் ஆல்பமுக்கு அப்புறம் ஐ ஹவ் given numerous other albums both Carnatic, classical and fusion and so forth. வீடியோ பார்க்காம ஏதாவது ஆடியோ மட்டும் கேட்டிங்கன்னா என்னன்னார் வாசிக்கிறாங்கிறத கன்னியாகுமரி மேடம் வாசிக்கிறாங்கிறத நிச்சயமாக உங்களால் சொல்ல முடியும். ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு நாதம் கையில் ஆண்டவன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிராண்ட் பண்ணியிருக்கான் காத்ரி அண்ட் கன்யான்னு சொல்லி. அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் உலக பூரா வந்து சொல்லலாம். ஒன்று என்ன வாசிக்கணும் நம்ம வந்து இப்படி பார்த்த உடனே அந்த அம்மா தான் எனக்கு சொல்லுவார், இது வாசிங்கோ, இதுக்கப்புறம் இது வாசிங்கோ, இது இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் ப்ளஸ் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. ரொம்ப நல்ல மாதிரி பழகிறதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் சரி. வாசிக்கும் போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், அந்த கான்சன்ட்ரேஷன் எங்கேயுமே இருப்பாது. அது என்ன வயலின் இப்படி பார்த்தாங்கன்னா இப்படியே தான் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க. வயலினும் கையுமா பிறந்த மாதிரி ஒரு நேச்சுரல் வயலினிஸ்ட் கன்னியாகுமாரி. எந்த அளவுக்கு மனசில் வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங் இருக்கும் அந்த அளவுக்கு அந்த வாசிப்பு புனிதமாக இருக்கும். ஏதாவது ஒரு தொழிலை எடுத்து அதில் முன்னுக்கு வந்தால் அடுத்தபடி அதெல்லாம் அதை வச்சு என்னென்ன சந்தோஷங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இயற்கை. ஆனால் கன்னியாகுமரியில் வந்து எல்லா சந்தோஷமும் வயலின் தான் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. ஹனி பீன்னு சொல்லக்கூடியது எப்படி பல புஷ்பங்களில் போய் தேனை சேகரித்து அந்த தேனடைக்கு கிடைக்கிறதோ அதே போல் பல வித்வான்கள்கிட்ட இருக்கக்கூடிய பல அரிய அம்சங்களை எடுத்து தன்னுடைய ஒரு மேதாவிலாசத்தோடு கலந்து ஒரு பெரிய வித்வானாக விளங்கி கொண்டு இருக்கிறார் கன்னியாகுமரி அவர்கள். கன்யா வந்து வயலினில் வந்து போ வச்சான்னு தேனா கொட்டும் அப்படின்வா. அந்த தேனோட சேர்ந்து அந்த ஒரு ரீங்காரம், சொகுசு, ஒரு இன்டெலிஜென்ஸ், ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப். ராஜா கையை வச்சான் அப்படின்னா பாட்டெலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கன்யா கையை வச்சா அப்படின்னு பாடலாம் போல இருக்கு. யார் தலையில் அவள் கை வைக்கிறாளோ அவன் நன்னா வயலின் வாசிக்க ஆரம்பிச்சுடுறான். கன்னியாகுமாரி is a wonderful person. She is a living legend. She has been the most versatile female violinist in the Carnatic music segment in the 20th century. Kanyakumari is a very important place in India. There only you can see the sunrise and sunset. She looks like always Kumari. She is maintaining Kanya. Her very life connotes that she is wedded to violin. A Kanyakumari, wedded to violin. அவளை பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு ரிஷியை பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு ரிஷிகேஷ்ல உட்காந்து அந்த கேஞ்சஸ்ல உட்காந்து பாடுறவா மாதிரி இருக்கும். சில சமயம் கன்னியாகுமரியில கன்னியாகுமரி அம்மன் முன்னாடி உட்காந்து பாடுறவா மாதிரி இருக்கும். She is a composer, she is a musician, she is a teacher, she is a student, she is a musicologist, she is a spiritual person, she is a good human being. That is the reason why from Himalayas to Kanyakumari, Kanyakumari is known today. It is very fitting, therefore, the contention of Sri Subbudu, the music critic. Her music glitters like the nose ring of goddess Kanyakumari. A Kanyakumari, wedded to violin. பார்த்து ரசித்தீர்களா? மிகவும் நன்றி. அடுத்த வாரம் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வமரோகதாம் ராஜ்யம் வக்படுத்பல்ய கருமஸ்மரணாத் பவேத்.